வணக்கம். நான் தமிழன்பன். இன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குது. அந்த நேரம் எனக்கு ஒரு அலைபேசி அழைப்பு. யாருன்னு பார்த்தா என்னோட இளம் நண்பர் அஜித் ரசிகர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். சார், என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, அஜித் சாரை வச்சு இப்படி ஒரு நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார் என்று ஒரு அழைப்பு. என்ன அப்படி போட்டாங்கன்னா, அஜித் முதல் முறையாக காலையில் முதல் ஆளாக 7 மணிக்கெல்லாம் வாக்களிக்க வந்துட்டார். திருவான்மையூரில் தன்னுடைய வாக்கு பதிவு பண்ணார் அப்படிங்கிறது செய்தி. அந்த செய்தியை இட்டுக்கட்டி ஒரு குழு பரப்பி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்ன செய்தி. அது என்னன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகள்லையும் 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. 5,73,43,291 வாக்காளர்கள் பட்டியல் படி இருக்கிறாங்க. இந்த வாக்குப்பதிவு எப்படி போகும் அப்படிங்கிறது மாலையில் தெரியும். இந்த முறை கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குப்பதிவு நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்னென்னா, ஒட்டுமொத்தமாக 6 கோடி வாக்குகள்லேருந்து சுமார் 90 லட்சம் 85-90 லட்சம் வாக்குகள் குறைஞ்சிருக்கிறதுனால ஓட்டுப்பதிவு விழுக்காடு எண்ணிக்கை கூடுதலாக வரும் அப்படிங்கிறது இது பொதுவான முந்தி பீகார் நடந்த தேர்தல், மற்ற மாநிலங்கள் நடந்த தேர்தல்களில் நமக்கு கிடைத்த தகவல். தமிழ்நாட்டிலையும் அப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் இப்போ அஜித்தை வச்சு என்ன பிரச்சனைனா, அஜித் காலையில் 7 மணிக்கே வாக்களிக்க வந்துட்டார். அவர் தன்னுடைய நண்பர் விஜய்க்காக வாக்களித்திருக்கிறார் என்பதுதான் விஜய் ரசிகர்களாலும் தமிழக வெற்றி கழகத்தினராலும் பரப்பப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அவங்க மிக வேகமாக சமூக வலைதளங்களில், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் மிக வேகமாக இந்த தகவலை பரப்பிட்டே இருக்காங்க. அஜித் 7 மணிக்கே வாக்களிக்க வந்தார், தன் நண்பனுக்காக வாக்களிக்க வந்தார் என்று ஒரு வேகமான ஒரு தகவலை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். விஜய் கட்சிக்காரங்க இந்த சமூக ஊடகத்தினரை விலக்கி வாங்கி பல்வேறு தவறான பிரச்சாரங்கள், கருத்து பரப்பல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் செய்கிற வேலையை தான் விஜய் கட்சியும் செய்து மாற்றம்னு அவர் சொல்கிறார். ஒழிய அவர் திமுக அதிமுக விட மோசமான ஒரு கலாச்சாரத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அதுபோல் சமூக வலைதளங்களில் நடிகர் அஜித் முதல் ஆளாக வாக்களிக்க வந்தது தன் நண்பர் விஜய்க்காக என்கிற கருத்தை அவர்கள் பரப்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் எல்லாமே விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா ரஜினியினுடைய ஒரு அனுபவம், வயது, அவருடைய ஒரு ஐகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய ஆளுமை, அவருடைய பிம்பம், எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகவும் லோக்கலாக அவரை பற்றின விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவர் விஜய்க்கு போட்டியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதனால் அதாவது எந்த ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. வீட்டில் ஒரு பெரியவங்க எந்த மதிப்பும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக அவரை திட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரஜினி ரசிகர்கள் மொத்த பேரும் விஜய்க்கு எதிரான வாக்களிக்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஒரு குழுக்களில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் ஓட்டு போட்டக்கூடாது, நம்ம திமுக ஆதரிக்கணும், அல்லது அதிமுக அவங்கவுங்க விருப்பப்படி ஓட்டு போடுங்க, ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்றது ரஜினி ரசிகர்கள் வட்டாரத்தில் இருக்கிறது. அடுத்து அஜித் ரசிகர்கள் இயல்பாகவே திரைப்படங்களில் விஜய் வர்சஸ் அஜித் வர்சஸ் விஜய் இப்படி தான் திரைப்படங்களில் இருக்கிறது. அவங்களுடைய ரசிகர்களுடைய நடவடிக்கைகள் காலங்காலமாக தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி இருந்தது, ரஜினி, கமல் இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்து அஜித், விஜய்னு இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்ததும் சிம்பு, தனுஷ் இப்படிலாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த அடிப்படையில் இவங்க விஜய் அஜித்ன்ற ஒரு போட்டி திரைத்துறையில் இருந்தது. அதை இருவருமே தங்களுடைய வியாபாரத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் திரைப்படங்களையே பயன்படுத்திட்டாங்க. திரைப்படங்கள்லேயே நேரடியாக அஜித்தை தாக்கி விஜய் வசனம் பேசுவதும், விஜய் குறியீடாக காட்டி அஜித் நடனம் ஆடுவது, வசனம் பேசுவது போன்ற அனைத்துமே ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தன. இதை ஒரு அஜித்தை வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனர்கிட்ட நான் முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், சார் இதை அஜித் சார்கிட்ட சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன், அஜித் சாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இவங்களுக்குள்ள இப்போ இது திரைப்படங்களுக்கு வருகிற ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இது ஒரு கூடுதல் உத்தியாக இருக்குது. இப்போ அவரை திட்டினாரு, விஜயை திட்டாரு அஜித் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கூடுதலான ஒரு பரபரப்பையும் அந்த சினிமாவுக்கு ஒரு பலனையும் தரும். இதனால் விஜயனுடைய மதிப்பு கெட்டு போயிட போகிறதில்ல, அஜித்தினுடைய மதிப்பும் கெட்டு போயிட போகிறதில்ல. அதனால் அவங்க 2 பேருமே
இதை வந்து நம்முடைய வியாபாரத்துக்கு பயன்படுதுன்னா அதை பயன்படுத்திக்கலான்ற மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத அந்த இயக்குனர் சொன்ன வார்த்தை இது. அப்படி அவங்க திரைப்படங்கள்ல பயன்படுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்தின் நடவடிக்கைகள், அஜித் வந்து ஒரு மோட்டார் மகிழுந்து பந்தயம் அதில் தீவிரமாக இறங்கி அதில் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே ரசிகர் மன்றங்களை எல்லாம் கலைச்சிட்டாரு. அதுக்கு பிறகும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகும் அவர் வந்து ரசிகர்களை என்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அஜித்துடைய ரசிகர்களுடைய வாக்கை நாம் பெற வேண்டும் என்றால் அஜித்தே நண்பருக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டார் என்கிற கருத்தை பரப்ப வேண்டும் என்பதுதான் விஜய் தரப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது மிக கேவலமான நோக்கம். இதற்காக அவர்கள் மிகுந்த வெட்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அஜித் ரசிகரின் கோபத்துக்கு காரணமாக இருந்தது. அவர் என்ன அவருடைய சொல்லிலே நான் சொல்றேன், எங்க தலை ஒரு விஷயத்த சொல்லணும்னா வெளிப்படையா சொல்லிடுவார், இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார். அவர் இந்த தேர்தலில் மட்டும் 7 மணிக்கே வந்து ஓட்டு போடல, ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்து காலையில் 7 மணிக்கே முதல் ஆளாக வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுறவர் தான். அதை பாரு இந்த முறையும் செய்கிறாரு. உடனே அவரை வந்து விஜய்க்காக நண்பருக்காக ஓட்டு போட வந்து விட்டார், விஜய்க்காக ஓட்டு போட வந்து விட்டார் என்கிற ஒரு பரப்புரையை இவர்கள் மிக வேகமாக செய்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான பரப்புரை, கேவலமான பரப்புரை. இதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அஜித் ரசிகரிடம் சொன்ன சொற்கள். இதை வந்து நாமும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது இங்கேயும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து மற்ற வெளிநாடுகளில் இருந்தும் கூட விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லப்படுகிற இணையதள போராளிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் விலைக்கு, அதாவது காசுக்கு கூவுறவங்கன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் காசுக்கு கூவுற கூட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காசுக்கு கூவுற கூட்டம் காலையிலிருந்து அஜித் தன் நண்பருக்காக வாக்கு செலுத்த வந்தார், தன் நண்பர் விஜய்க்காக வாக்கு செலுத்த வந்தார் என்கிற பரப்புரையை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிர்வினையாக என்ன வந்து விட்டது என்றால், அஜித் ரசிகர்கள் தரப்பிலிருந்து அஜித் வந்து மகிழுந்து வாக்கு செலுத்திவிட்டு மகிழுந்து ஏறப்போகும்போது மாற்றம் தேவையா என்று அவரிடம் நிருபர்கள் கேட்டனர். நோ நீட், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார் என்கிற ஒரு கருத்து வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. நான் அவர் அப்படி சொன்னாரா இல்லையா என்பது இன்னும் உறுதியான நான் அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தால் அவர் நிச்சயமாக இது அவர் தன்னுடைய மனநிலை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் அதை அப்படி சொல்லக்கூடியவரா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அவர் ஓட்டு போட வருவார், அமைதியாக செல்வார் என்பதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கும். அவர் மறைந்த அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்களுடன் மிக நெருக்கமாக இருந்தவர். அவருக்கு ஒரு இணக்கமான உறவு இருந்தது. அவர் மீது அஜித் மீது ஜெயலலிதாவுக்கும், ஜெயலலிதா மீது அஜித்துக்கும் ஒரு அன்பு இருந்தது. அவர்கள் அஜித் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூட ஜெயலலிதா விரும்பினார் என்பதெல்லாம் நடந்த செய்திகள். ஆனால் அஜித் அதையெல்லாம் நிராகரித்து விட்டு, நான் என்னுடைய நடிப்பு வேலை, அடுத்து என்னுடைய மகிழுந்து பந்தய வேலைகளில் நான் ஈடுபட்டுக் கொள்கிறேன் என்பது அவருடைய திட்டம். முன்பிருந்தே அவர் அதைத்தான் சொன்னார், செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தப்பு தவறாக அவர் பெயரை பயன்படுத்துவதுதான் இங்கு ரொம்ப 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 மோசமான கேவலமான விஷயமாக இருக்கிறது. விஜய் ரசிகர்கள் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அஜித் ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. விஜய் ஏன் இப்படி இறங்கி செய்ய வேண்டும் என்பதற்கு இன்னொரு இது இருக்கு. விஜயினுடைய அவர் அரசியலுக்கு வந்த பிறகு வந்தவுடனே அவர் நேரடியாக நம்மை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்து விடுவார்கள் என்று நினைத்தாரா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. அவர் யாருக்கோ கைக்கூலியாக செயல்படுகிறார் என்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிற விஷயம். அந்த வேலை இந்த தேர்தலில் முடிகிறது. அவருடைய வேலை என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதற்கு அவரை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒன்றியத்தை ஆளும் பாஜகவின் திட்டம். அதற்காக அவர் செயல்படுகிறார் என்பதுதான் பொதுவான அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனம். அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போதும் அது மெய்யோ என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்பது போக போகத்தான் தெரியும். இப்பொழுதே அவர் அடுத்த திரைப்படங்களில் நடிக்க தயாராகிவிட்டார். இந்த தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு அரசியலை விட்டே ஒதுங்குவார் என்றெல்லாம் ஏசியங்கள் வர தொடங்கிவிட்டன. அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஆழ சிந்தித்து முடிவெடுப்பார். அப்படி முடிவெடுத்து விட்டார், அதிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்பது திரைத்துறை சார்ந்த அவருடைய நண்பர்கள் அழுத்தமாக சொல்லக்கூடிய செய்தி. அரசியல் விஷயத்தில் அப்படித்தான் அவர் ஆழ சிந்தித்து முடிவெடுத்தார் என்றிருந்தால் அவர் அரசியலை விட்டு விலக மாட்டார். அவர் அரசியலில் தொடர்வார். வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து போய்கொண்டிருப்பார். ஆனால் அவர்
முடிவாக இல்லாமல் யாருடைய அழுத்தத்துக்கோ அவர் பணிந்து இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாரானால் அவர் இந்த தேர்தலோடு ஒதுங்கிக் கொள்வார் என்பது யதார்த்தமான விஷயம். இதில் மறைத்து பேசுவதற்கோ ஒழித்து பேசுவதற்கோ ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் தோல்வி என்பதை உணர்ந்து கொண்ட விஜய் அந்த தோல்வி கொஞ்சம் ஒரு நாகரிகமான தோல்வியாக இருக்க வேண்டும், மிக மோசமான தோல்வியாக இருந்துவிடக்கூடாது என்கிற பதட்டம் விஜய்க்கும் விஜய் கட்சியினருக்கும் வந்திருப்பதன் வெளிப்பாடுதான் அஜித்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு உள்ளர்த்தமாக இருக்கிறது. ஏனெனில் திரைத்துறையில் மிக வெளிப்படையாக நேரடியாக மோதிக்கொண்டிருந்த இருவர், ஐயோ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு, இவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை நண்பர் என்றும் அவர் ஒரு நிகழ்ச்சியில கூட பேசினார், என்னுடைய நண்பர் அஜித் மாதிரி நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பேசுறார். நண்பர்னு அவர் கிளைம் பண்றார். ஏன்னா இந்த தேர்தல்னு வரும்போது அஜித்தினுடைய உதவி தேவைப்படும் அப்படிங்கிற மனநிலையில் அவர் பேசுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் அதைத்தான் இன்று அவருடைய காசுக்கு கூவுகிற அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லப்படுகிற நபர்கள் தொடர்ந்து பரப்புகிறார்கள் என்பது, அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது. ஏன்னா அதே சொல்லதான் அவர் மேடையில் என்ன சொன்னாரோ அதே சொல்லதான் இவங்களும் பயன்படுத்துகிறாங்க. தன்னுடைய நண்பருக்காக முதல் ஓட்டு கூட வந்தார், தன்னுடைய நண்பரின் டிவிகேவுக்காக ஓட்டு கூட வந்தார் என்று தான் சொல்கிறார்கள். அதற்கு எதிர்வினையும் வந்துவிட்டது. இருந்தாலும் இந்த விஜயனுடைய இந்த நடவடிக்கை என்பது மிக மிக தவறானது. அவருடைய அரசியல் தொடக்கத்திலிருந்தே அவருக்கு அரசியலே புரியவில்லை. அவர் ஒரு ஆபத்தான பேர்வழி என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தேன். அவருடைய கடைசி தேர்தல் பரப்புரை உரையிலும் அவர் கரூர் விஷயத்தை தொட்டு, கரூர் விஷயத்தில் என்மேல் மு.க. ஸ்டாலின் பழி போட்டார் என்றெல்லாம் அப்பட்டமாக பேசுகிறார். கரூர் கொடு நேர்ச்சியில் 41 உயிர்கள் பலியான போதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக நிதானமாக, எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார் என்று நாகரிகமான கருத்தை தான் பதிவு செய்திருந்தார். திமுகவினர் கூட அப்பொழுது கோபப்பட்டார்கள். ஆதவ அர்ஜுனா மீதும் விஜய் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து ஏன் கைது செய்ய மறுக்கிறார், இவ்வளவு ஒரு கொடிய துயரம் நடந்த பிறகும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது பரிவு காட்டுகிறார் என்றெல்லாம் அவரை விமர்சித்தார்கள். ஆனாலும் அவர் சட்டப்படி நடந்து கொண்டார். ஏனெனில் உடனடியாக இவர்கள் நீதிமன்றத்தை அணுகி முன்பினை கேட்டு நீதிமன்றத்தை அணுகி இருக்கும்போது, பொதுவாக இது போன்ற புகழ்பெற்றவர்கள் விஐபிகள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் முன்பினை கேட்டு போகிறார்கள் என்றால் அதனுடைய முடிவு வரும் வரை காத்திருப்பது காவல்துறையின் வழக்கம். அந்த அடிப்படையில் அவர் காத்திருந்தார் அந்த கைது நடவடிக்கையிலிருந்து. அதனால் அவர்கள் தப்பித்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர் இவ்வளவு நாள் பரப்புரைக்கு பிறகு கடைசி உரையிலும் மு.க. ஸ்டாலின் மீது அப்படி பழி போடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக இருந்தது. அப்படி தொடர்ந்து கீழ்த்தரமான அரசியல் செய்வர்கள் இன்று தேர்தல் நாளிலும் அதே வேலையை செய்கிறார்கள். வெறுமனே இணையதளத்தில் மட்டும் நமக்கு இணையதளத்தில் இயங்குவது மட்டும், இணையதள கூலிகளை வைத்து பரப்புரை செய்வதால் மட்டும் வெற்றி பெற்ற முடியும் என்பது இல்லவே இல்லை என்பது தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும். விஜய்க்கு அப்படியானால் செல்வாக்கே இல்லை என்றால் இருக்கிறது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தொடர்ந்து மாறி மாறி கோலச்சு கொண்டிருக்கிறதே, இதற்கு மாற்றே இல்லை என்று சிந்திப்போரும் விஜயை ஒரு மாற்றாக நினைக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது விஜயை மட்டும் மாற்றாக நினைக்கிறார்கள் என்றில்லை. விஜயகாந்த் வந்தபோது அவரை மாற்றாக நினைத்தார்கள், கமல்ஹாசன் வந்தபோது அவரை மாற்றாக நினைத்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் வரும்போதும் அவர்களை மாற்றாக நினைக்க போய் தான் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பிட்ட அந்த விழுக்காட்டு வாக்குகள் அவர் வாங்க போகிறார். ஆனால் அது வெற்றிக்கு உதவாது. நிச்சயம் அவர் தோல்வியை தழுவார் என்பதுதான் அனைத்து கருத்து கணிப்புகள் மற்ற நண்பர்கள் உரையாடல்கள் எல்லாவற்றிலும் இருந்து தெரிகிற விஷயம். அதனால்தான் அவர் தன்னுடைய ஒரு போட்டியாளராக அவரை சித்தரித்து அதன் மூலம் சினிமா வியாபாரத்தில் ஒரு லாபத்தை பார்த்த விஜய் இன்று அரசியலிலும் தன்னுடைய போட்டியாளரையே தன்னுடைய ஆதரவாளராக மாற்றி காட்டி தனக்கு வாக்குகள் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு கீழ்த்தரமான உத்தியை பயன்படுத்துகிறார் என்பதுதான் அஜித் ரசிகர்களின் கொந்தளிப்புக்கு காரணமாக இருக்கிறது. இது அவருக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. அது தேர்தல் முடிவு நாள் அன்று நாம் அனைவரும் உணர்வோம். நன்றி, வணக்கம்.